இதயகனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயகனி விஜயனின் வணக்கம். அதாவது கங்குவா படத்தினால ஏற்பட்ட பிரச்சனையை வந்து சுட்டி காட்டி எம்ஜிஆருக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படி சொல்லி என் கடமை படத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போது இதுக்கு அடுத்த கட்டம் இது வந்து 64 நடந்த விஷயம் என் கடமையும் அந்த பிரச்சனைகளும். அடுத்து 65 ஜூலை 15 காமராஜர் பிறந்தநாள். காமராஜர் பிறந்தநாள் வந்து ஜூலை 15 வரும்போது அதில் சிறப்பு விருந்தினர் வந்து எம்ஜிஆர். அது என்ன சொன்னார்னா, அதுதான் மேட்ரு. காமராஜரை போல்வதற்காக காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி அப்படின்னார். அவ்வளோதான். அது கருணாநிதி போதாதா, இதை வச்சு வம்பு வளர்த்தாங்க. அது ஒரு இஷ்யூ. இது என்ன நடந்துச்சுன்னா, அந்த மேட்ருக்கு எப்படி எம்ஜிஆர் வந்தார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது தேசபக்தன் ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார் கரீம்ங்கிறவர். அவர் வந்து தமிழ் சினிமாவும் நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் தமிழ் சினிமா கரீம் தான் சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையாளர் வந்து காங்கிரஸ்காரர், காமராஜர் மீது பற்றுள்ளவர். எம்ஜிஆரை ரொம்ப எவ்வளோ மோசமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணார், மோசமாக எழுதுவார். அது தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் படங்களை பற்றி, அவர் அரசியலை பற்றி எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவர் வந்து வருஷம் காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடுவார். அப்படி கொண்டாடும்போது 65வது வருஷத்தில் பண்ணணும்போது யாரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடலாம் அப்படின்னு கூட சக பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பத்திரிகைக்காரர் வந்து சொல்கிறாரு, எம்ஜிஆரை கூப்பிடுங்க. நீங்கள் வேறு எம்ஜிஆரை போய் நான் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கேன், அப்படி கிழிச்சிக்கிட்டு இருக்கேன், அவர் அவ்வளோ மோசம் விமர்சனம் பண்ணிங்க, அவர் போய் கூப்பிட சொல்கிறீங்களே, நல்லா இருக்க, நான் போய் கூப்பிட்றதே முதல்ல சரியாக இருக்குமான்னு தெரியலையே. அதெல்லாம் நீங்கள் அந்த சிந்தனையை விட்டுருங்க. இந்த காமராஜர் பிறந்தநாள் வந்து பெரிய அளவில் வந்து கொண்டாடப்படணும், பெரிய அளவில் வந்து விமர்சனிக்கப்படணும், பெரிய அளவில் போற்றப்படணும்னா நீ வந்து எம்ஜிஆரை கூப்பிடு. அதுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். எம்ஜிஆர் வந்து காமராஜர் பிறந்தநாள் கலந்துக்கிறாரு அப்படின்னாலே பெரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்கிறார். இல்லை, நான் போய் கூப்பிடலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அவர் வருவாரா? ஏன்னா நான் அவ்வளோ சொல்லியிருக்கேனே, அவ்வளோ திட்டியிருக்கேனே, திட்டவனை போய் எப்படி அவர் வந்து எடுத்துக்குவார்? நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த மேட்டரை நீ அந்த சிந்தனைக்குள்ளே போக வேண்டாம். அவரை போய் நேராக பாருங்கள், இந்த மாதிரி காமராஜர் பிறந்தநாள் கொண்டாட போகிறேன், நீங்கள் வந்து கலந்துக்கணும், நீங்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேளுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி, வந்தால் வரவே, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சரி, கேட்டு தான் பார்ப்போன்னு ஒரு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, அன்றைக்கெல்லாம் தைரியம் இருந்துச்சு. அன்றைக்கி மீடியாக்காரங்களுக்கெல்லாம் தைரியம் இருந்துச்சு. தைரியத்தோடு எம்ஜிஆர் கார்டனுக்கு போகிறார், தோட்டத்துக்கு போகிறார், ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறார். தோட்டத்தில் போனால் எம்ஜிஆர் எப்படி வரவேற்பாரோ, எப்படி ரிசீவ் பண்ணுவாரோங்கிறதுல கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நடுக்க இருந்துக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்கிற, எப்படி உங்கள் பத்திரிகை தொழிலாம் எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து விமர்சனம் பண்ணதையோ இவர் திட்டினதையோ அதை பற்றி எம்ஜிஆர் கண்டுக்கவே இல்லை. அதை பற்றி கேள்வியே எழுப்பலை. அப்படி பேசிக்கிட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டே வந்து பல பொது விஷயங்களை பேசிக்கிட்டு, என்ன விஷயம், என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி டாபிக் ஓப்பன் பண்ணுறார் எம்ஜிஆர். அப்போ சொன்னார், அந்நேரம் கொஞ்சம் தயங்குறாரு. என்னடா இப்படி நம்ம எதிர்பார்த்து என்னமோன்னு வந்தால் மனுஷன் இந்த மாதிரி நம்மளை வந்து மரியாதை கொடுத்து அந்த வரவேற்புக்கும் நம்ம எழுதுனதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, இவரை போய் இப்படி நம்ம எழுதியிருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு எம்ஜிஆர் அந்த சந்திப்பில் வந்து அவரை ஆளுமை பண்ணிட்டார். இவர் மெதுவாக இந்த மாதிரி காமராஜர் பிறந்தநாள்லாம் கொண்டாடலான்றக்க வருஷம் பண்ணுறேன், இந்த வருஷம் நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவ்வளோதானே, வரேன், தாராளமாக வரேன், இடம் சொல்லுங்கள், தேதி சொல்லுங்கள், எந்த இடம்னு சொல்லுங்கள், டைம் சொல்லுங்கள், வந்துடுறேன். அதாவது ஒரு இது கூட ஒன்றும் கேள்வி கிடையாது. எடுத்த உடனே அவருக்கு வந்து பதில் வந்து பாசிட்டிவான ஒரு பதில். பாட்டோட இவர் ஷாக் ஆகிட்டார். என்னடா இந்த மனுஷன் இப்போ உடனே வந்து தரேன்றாரு, நேரத்தை தரேன்றாரு, வரேன்றாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே இவருக்கு வந்து இன்னும் புழுக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அடடா, நம்ம இவரை போய் இப்படி எழுதிட்டோமே அப்படின்னு புழுக்கமாயிடுச்சு. சரி, நான் வந்து இந்த தேதியில் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லணும். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். இவர் போனார், கலந்துக்கிட்டார். காமராஜரை பற்றி ரொம்ப பிரமாதமாக, தலைவர்னால் எல்லோருக்கும் தலைவர்களில் வந்து முக்கியமான தலைவர் வந்து காமராஜர். அவர் மற்றவர்களை போன்றதில்லை. அவர் அந்த அவருடைய தலைமை பண்பும் அவருடைய செயல்பாடுகளும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவரை வந்து தலைவர்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு என்ன தயக்கம் இருக்குது. அவர் தலைவர்னால் அண்ணா வழிகாட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டிட்டார். பாராட்டினதுக்கப்புறம் கருணாநிதி சார்ந்த கூட்டம் வந்து இவருக்கு எதிரான போக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து எப்படி காமராஜரை தலைவர்னு சொல்லலாம், அண்ணாவை சொல்லாமல் அவர் எப்படி சொல்லலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு
அப்போ அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க. என் கடமைக்கு என்ன ஒரு பிரச்சனை இருப்போ அதே மாதிரி இஷ்யூவை வந்து இப்போ திமுகவில் வந்து உள்ள கட்சிக்குள்ளே பிரச்சனை வருது. அந்த டைமில் என்னன்னா, அண்ணா வந்து டெல்லியில் இருக்கார், டெல்லிக்கு போயிருக்காரு, டெல்லியிலேருந்து திரும்புகிறவருக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சால் கூட அவர் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஏதோ ஒரு காரணத்தோடு சொல்லியிருக்காரு, அவர் வந்து சொல்கிற காரணம் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால் இது வந்து யார்கிட்டையும் அதை பற்றி பேசவில்லை, அதை பற்றி விவாதம் பண்ணவும் இல்லை. வந்தவர் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். திமுக பொதுக்கூட்டம், பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கும் போது இவங்க கருணாநிதி சார்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாவின் தலைவர், அண்ணாவே எங்கள் இந்த தலைவர், அண்ணா தான் எங்கள் தலைவர், அண்ணா தான் எங்கள் ஒரே தலைவர் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் வந்து பேசியிருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனையை வந்து, அதாவது எம்ஜிஆரை வந்து மட்டம் தட்டுறதுக்கு இது ஒரு மேட்டராக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எம்ஜிஆர் தான் சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அண்ணா அது வந்து இந்த டாப்பிக்குள்ளே போகாமல் அவர் வாட்டு பேசி முடிச்சுட்டு போயாச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் வந்து இது இப்படி பண்ணுறாங்களேங்கிறதுக்கு எம்ஜிஆர் ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, அதாவது தலைவர்னா ஒருத்தர் வந்து தலைவர்னு ஒருத்தர் கொண்டாடுறாருன்னா, அவருக்கு ஒருத்தர் மட்டும் தலைவராக இருக்குல்ல, பல பேருக்கு தலைவராக இருப்பாங்க. அந்த தலைமையை வந்து இந்த தலைவர்கிட்ட இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இந்த தலைவர் இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம அப்படி சொல்கிற கோணத்தில் தான் நான் காமராஜரை வந்து தலைவர்னு நான் சொன்னேன். அதை வந்து சர்ச்சைக்குரிய விஷயமாக கொண்டு போகிறது வந்து சரியாக பண்ணல நான். ஏன்னா வழிகாட்டிங்கிறவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்படி தான் அண்ணா வந்து எனக்கு வழிகாட்டி, அவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஸோ அதனால தான் அண்ணா இந்த வழிகாட்டின்னு சொன்னேன். இதை வந்து பிரச்சனையாக்குறது வந்து எந்த வகையில் சரி தெரியல அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அதை வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி இந்த மாதிரி ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை வந்து அப்படியே அடங்கி இதாகி போச்சு. அதாவது எம்ஜிஆருக்கு எதிராக எப்படியெல்லாம் அரசியல் பண்ண முடியுமோ அத்தனையிலையும் தோற்று மண்ணை கவீர் நாம போட்டுக்கிட்ட மகத்தான தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கும்போது, அன்றைக்கி வந்து ஸ்டப்பனாக சொல்கிற விஷயத்தில் கொள்கையில் உறுதியாக இருந்ததுனால, எம்ஜிஆர் இருந்ததுனால, காமராஜரை போன்ற தலைவர்கள்ட்ட வந்து அவங்களோட நல்ல உறவும் நட்பும் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. அண்ணாவும் வந்து காமராஜர் மேலே பெரிய அளவில் மதிப்பு வச்சுருந்தார். அந்த மாதிரி ஒரு அரசியலும் அந்த மாதிரி ஒரு போக்கும் இன்றைக்கி இல்லை. அது மாறி போச்சு. அது அவங்கெல்லாம் அந்த வழிகாட்டுதாக இருந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி உள்ள தொண்டர்கள் வந்து இன்றைக்கி அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இன்றைக்கி உள்ள ஆளுகளை வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து இவங்களை ஆதரிக்கிறது சரியாக இருக்கிறத நம்ம முடிவு எடுக்கணும், தெளிவு வரணும். அந்த தெளிவு வந்தால் தான் நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.